Hi students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் மனித இனப்பெருக்க நலன் பாடப்பகுதியில் பாப்புலேஷன் growth and control மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் கட்டுப்பாடு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்கள் தொகை பிறப்பு இறப்பு பற்றிய தகவலை பற்றி அந்த விவர ஆய்வு பற்றி படிக்கக்கூடிய பிரிவு அப்படிங்கிறது பார்த்தோம்னா டெமோகிராஃபி அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டெமோகிராஃபர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. முதல்ல 1871 தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்பட்டதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு வருது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப எவ்வளோ மக்கள் தொகை இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 350 மில்லியனா இருந்தது. இப்போ 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 1.2 பில்லியன் அளவுக்கு வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்றாங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நாம குறிப்பிடுறோம். இந்திய நாட்டில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமா எதை கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசமும், மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமா சிக்கிமையும் கண்டறிஞ்சிருக்காங்க. உலக மக்கள் தொகை அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா 2 பில்லியனா இருந்திருக்கு. 2000 பார்த்தோம் அப்படின்னா இது 6 பில்லியன் அளவுக்கு வளர்ந்துருச்சு. இதை நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும். போட்டித் தேர்வுகளில் இது கேட்கப்படும். ஐக்கிய நாடு சபைகள் கணக்கெடுப்பின்படி சமீபத்திய அறிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் மக்கள் தொகை அப்படிங்கிறது 1.26 பில்லியனை கடந்து விட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்திய மக்கள் தொகை அப்படிங்கிறது இதுவும் போட்டித் தேர்வுகளை கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் கண்ட்ரோல் இன் இந்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் பாருங்க, ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாட்டு முறை, தீவிர குடும்ப கட்டுப்பாட்டு முறையை நடைமுறைப்படுத்துறது. அடுத்தது பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகள். இதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்கலாம். அடுத்தது மினிமம் ஏஜ் ஆஃப் மேரேஜ். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப கால திருமணம், குறைவான வயதிலே திருமணத்தை மேற்கொண்டுருவாங்க, அதை தடை செய்கிறது. இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அப்படின்னு பார்த்தோம்னா உமன்ஸ்க்கு அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷன் கொடுக்கறது, செல்ஃப் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், ப்ரொடெக்ஷன்ஸ், என்னென்ன பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற தகவல்களை அவங்களுக்கு அளிக்கிறது. அடுத்து அரசினுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டு சுவரொட்டி அப்படிங்கிறது இங்கே 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்கலாம். இது நம்ம அரசனுடைய சுவரொட்டி தான். மேஜரா நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா லாரிகளில் நம்ம பின்பக்கத்தில் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். இங்க பாருங்க, அப்பா அம்மா, ஒரு பையன் ஒரு பொண்ணு, நாம் இருவர் நமக்கு இருவர், கீழ் நோக்கி சிவப்பு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இது என்ன செய்யணும், மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்த லோகோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, we2 ours 1, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு இப்போ மாத்திட்டாங்க. முதல்ல என்ன இருந்துச்சு, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறது இருந்தது. இது என்னவா மாத்திட்டாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு அரசு துண்டு பிரசங்கங்கள் மூலமா என்ன பண்றாங்க, மக்கள் தொகை பெருக்கத்தை தமிழகத்தில் கட்டுப்பாடு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி அவங்க லோகோவை மாத்திருக்காங்க. அடுத்தது ஆணினுடைய திருமண வயது அப்படிங்கறத என்னவா நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 21ஆவும், பெண்ணினுடைய திருமண வயது இதுவும் நம்ம கவனமா படிச்சுக்கணும். ஏன்னா இதுவும் போட்டித் தேர்வுகளை கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமா அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் நாம மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம் இதுவும் போட்டித் தேர்வுகளை கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். வேர்ல்டு பாப்புலேஷன் டே 11th ஜூலை. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் கட்டுப்பாடு, பாப்புலேஷன் growth and control பற்றி தெளிவா பார்த்தோம். இது சார்ந்து சென்ற ஆண்டுகளில் போட்டித் தேர்வுகளில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. முதல் கேள்வி, ஜூலை 11 அப்சர்வ்ட் அஸ், பின்வருவற்றுள் ஜூலை 11 தினமாக அனுசரிக்கப்படுகிறது. எய்ம்ஸ் 2003 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ உலக மக்கள் தொகை தினம், பி புகையிலை ஒழிப்பு தினம், சி உலக சுற்றுச்சூழல் தினம், டி உலக சுகாதார தினம். என்ன ஆன்சரா இருக்க முடியும், இப்பதான் பார்த்தோம், சொல்லுங்க. ரைட், ஏ உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படின்னு நம்ம பார்த்தோம். பி புகையிலை தினம், தவறான விடை.
சி உலக சுற்றுச்சூழல் தினம், தவறான விடை. டி உலக சுகாதார தினம், தவறான விடை. நம்ம ஆப்ஷன் ஏ சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ, உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே, ஜூலை 11. அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தவறான விடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பி, சி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ரெண்டாவது கொஸ்டின், the present population of world is about, தற்போது உள்ள மக்கள் தொகையானது. இது AIPMT 1997ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 15 ட்ரில்லியன். இப்படி ஏதாவது நம்ம பார்த்தோமா? இல்ல. சோ அப்ப இது தவறான விடையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பி பாருங்க, 6 பில்லியன். என்ன கொடுத்திருக்காங்க? வேர்ல்டு பாப்புலேஷன். இதுதான் என்னவா இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். இது வேர்ல்டு பாப்புலேஷன். இந்தியாவுடைய மக்கள் தொகையை நம்ம எவ்வளவு சொல்லியிருந்தோம் சொல்லுங்க? ரைட். என்ன சொல்லியிருந்தோம்? 1.26 பில்லியன். இதை கடந்துட்டதா ஐக்கிய நாடு சபைகள் என்ன பண்ணிருக்காங்க? அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சி பாருங்க, 500 மில்லியன். இதுவும் தவறான விடை. டி 100 மில்லியன். இதுவும் என்ன? தவறான விடை. சரியான விடை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பி 6 பில்லியன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். சரியான விடையான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை பி 6 பில்லியன். தவறான விடைகள் ஏ, சி அண்ட் டி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாப்புலேஷன் growth அண்ட் கண்ட்ரோல் பத்தி தெளிவா பார்த்தோம். இந்த கான்செப்ட் உங்க எல்லாருக்கும் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.